தொடங்கி என்றும் இன்பம் என்ற 8 எழுத்தில் கலந்து தாய் சேய் தகப்பன் என்ற 9 எழுத்தில் உருவாகி பல்லாண்டு காலம் வாழ் என்ற 10 எழுத்தில் முடிவடைகிறது திருமண பந்தம். இவ்வளவு ஆசையோடு பிள்ளை விளைக்க வந்திருக்கிறேன். பார்க்கலாம். ஐயா திட்டமணி ஐயா ஆறுகள் ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் இங்கே குழுமிருக்கிறார்கள். அனைத்து நாட்டு அரசர்களும் குழுமிக்கக்கூடிய இடத்தில் இங்கே பிள்ளை வளைக்க நான் வந்திருக்கிறேன். துண்ணிய துஷ்டவீமா சுழல மச்சந்திரம் பிளி மன்னர் வில் வளைத்தால் இயந்திரங்களை செய்தால் இந்த பெண் மாலை சூழுவது உண்டோ சொல்லு. இருந்தாலும் பேரர்களாக அரசர்கள் தான் இந்த பிள்ளை விளைக்க வேண்டுமா அல்லது என்னை போன்ற பிராமணர்கள் பிள்ளை விளைக்கலாம் எப்படி இருந்தால் ஏழைகளால் பிராமணமாக கவிப்பாடி கத்துக்கிட்டு சொல்ல யாரும் இருந்தாலும் சரி இந்த வில்லை வளர்த்து நாணயத்தை அறுத்து மற்றத்தை பார்க்க உண்டானால் என் தங்கையோட பாஞ்சாலை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆக்கணும். அப்படியானால் இந்த கூட்டத்தின் அருகே மண்டபத்தின் அருகே அமர்ந்திருந்தேன். ஆமா பிள்ளையினுடைய நிபந்தனை அறிந்திருக்கிறேன். நான் விளைக்கிறேன். அப்பா வலிக்கிறியா சரிகளே மானங்கத்தோன போற வார வீதியில சுத்துற புனிங்களா வில்ல வளைக்கிறதுக்கு கிளம்பிக்கலாம். வில்ல வளைக்கிறான் அரசர்களே, உங்களால் இந்த வில்ல விளைக்க முடியவில்லை. நான் விளைக்கிறேன். இவன் புடங்கிறத பார்க்கலாம். வாடா சரி நான் என்னுடைய வல்லமையை காட்டுகிறேன். அறிவில் சிறந்தோர்கள், சான்றோர்கள், உலகம் அறிந்த வேத புராணம் கட்டு உணர்ந்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கக்கூடிய மாபெரும் ராஜசபை மக்கள் சபை. இந்த சபைகளிலே இந்த பில்லை விளைக்க முற்பட்டு இருக்கின்றேன். இந்த பில்லானது எவனுக்கு எனக்கு எவ்வாறு இருக்கிறது? அண்டத்தை கையாள நான் எத்தனையானவன் ஆண்டவர் சொல்லக்கூடிய உலகத்தை அவருக்கு சிறு கையால் வைத்திருக்கக்கூடிய பிடாரி இந்த பில்லானனுக்கு சுண்டைக்கால் போல மீண்டும் எவ்வாறு இருக்கிறது? அழைக்கவரா தண்ணீரை அலைக்கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரம் அந்த நீரையே குடிக்கக்கூடிய படவையாகிய பறவை நான். இலகம் பனித்துளி நேரம் இந்த பிள்ளை எப்படி அழைக்கிறேன்? நான் அழைக்கிறேன். வில்லே வளர்ச்சி வளர்ச்சி மூட்டாய் போயிடுச்சு. வளர்ச்சி புடிங்க போட்டானாயும் நீ வலிவுடி அம்மா நீ கொஞ்சம் பெண்ணை விளைக்க வேண்டும். மட்டும் போதாது குட்டி வேற என்ன சொல்லி வேற இருக்கிற மச்சத்தால இருக்கிறது. சரி ஒரு கிழமை மாயனை மனிதனை இந்த
அந்த மணி பயம் பண்ற வேலை இதெல்லாம். அரசர்களே, பிள்ளையை வளைத்து பச்சத்தனையை மறுத்து இந்த பெண்ணாகிய திரௌபதி எனக்கு தான் சொந்தம். புண்ணியம் ஒட்டாதானே குத்தி என்ன செய்வீர்கள்? இவ்வளவு நேரம் நாமளா யாரும் வந்தாங்க ஆளாளுக்கு எதிரியானாங்க, சண்டை போடுங்க. ஆமா. இப்ப நாமெல்லாம் ஒன்னா சேருங்க. நீ எல்லாம் சேர்ந்து அமுத்தி பிடிக்கிறீங்களா? நான் அடிக்கிறேன் பாரு, அவனை அடி. போடாலே போடு. நாங்கெல்லாம் அமைதி கொடுத்துக்கிறீங்களா? அப்படி தூக்கி அடிக்கிறான். என்ன தூக்கி அடிச்சாலும் விடக்கூடாது. போடு. ஏண்டா என்னையுமே கரக்கா அந்த அம்மா மட்டும் பிடிக்காம நான் செத்துட்டு மூக்கி பிடிக்காத நீ மாட்டிட்டு அவ்வளவுதான். காத்தால கொடுமையா இருக்குது. ஊருக்கு கிளங்க வேணாம். சொல்லுங்க மேடம். இந்த பார்த்தபிலே இந்த துங்கவில் என்று சொல்லும்படியான அனுமந்ததாத வில்லை வளைத்தவர் அவர்தான். அவருக்கு தான் சொந்தமாக வேண்டும். நீங்கள் எல்லாம் புறப்படலாம் உங்கள் நாட்டுக்கு. பில்குல் ஆகாது, அப்படி போக முடியாது. அடிக்கிற அவனை ஒழிச்சு போட்டு தான் போவாங்க. அப்படி இருந்தாலும் அவர்தான் எனக்கு உரிமையானவர், அவர்தான் எனக்கு கணவராக வேண்டும். எப்படி சொல்றேன்? பண்ணாலும் ஏத்துக்க முடியாது. எப்படி? அப்படி இருந்தாலும் இதோ என்னுடன் பிறந்திருக்கிறது அல்லவா செங்கரணி மாலை, ஆகாய மார்க்கமாக வீசுகிறேன். இது யார் கழுத்தில் வீகிறதோ அவரே என் கணவராக. அதை செய், முதல்ல அதை செய் பார்க்கலாம். வெங்காயம் ஊச்சி மல்லி மாலை, குட்டு மல்லி பூ மாலை, அதுதான் போடுறது. எந்தலயும் மாலை ஒண்ணு ஆனால் ராஜர்களே, என் உடன் பிறந்த செங்கரணி மாலை ஆகாய மார்க்கமாக வீசியவுடனே பிள்ளை விளைத்து நாணை தொடுத்து அதே சந்தனத்தை பரிமாறினார் அல்லவா, அவர் கழுத்திலே இருக்கிறது பாருங்கள், அதுதான் செங்கரணி மாலை. எந்த ஒரிஜினல் குண்டு மல்லி மாலை அப்படி என்றால் அக்கறை மூட்டி அந்த செங்கரணி மாலை என்று சொல்லும்படியான என்னுடன் பிறந்த மாலையை அந்த நெருப்பிலே போடுகிறேன். அப்படி போட்டதை விட்டானா உங்கள் கழுத்தில் இருக்கும் மாலையும் அந்த அக்கறையிலே போடுங்கள். இது கருகாமல் இருக்கிறதோ அதுதான் உண்மையான மாலை. பகவானே
கட்டிட்டான். அவன் மாலை மட்டும் வேகாத மாதிரி அக்னி கட்டிட்டான். என்னுடன் பிறந்த செங்கரணி மாலை அக்கடி கட்டி போட்டான். நீ தள்ளி நில்லு மேடம். டேய், மலநாட்டு மன்னா இப்ப மூணு ஷிஃப்ட் ஆனா பையா அவனை அடிச்சு சாவடிச்சாலும் பொண்ணு எனக்கு அடிச்சிருவா அரிசிவா ஃபர்ஸ்ட் வில்லு நானு நீ கடைசியில் வந்து போய் வாழ்த்து போட்டு இங்க பொண்ணு உனக்கு முதல்ல ஆடுறா மாதிரி பேசிக்கலாம். மணியரசனே மரியாதையாக ஓடிவிடுங்கள். சொன்னா மொத்தமா தேடுவாங்க ஓடி போய் சேர்ந்துட்டாங்க. எதுக்கு வீணா செத்து போய் ஆமா குட்டி போய் கட்டி ஒரு வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுர் கட்டி இருக்கிறது ஒரு மகமா பண்றீங்க உள்ள விட்டுட்டா அவன் தூக்கி அடிச்சல் போய் இழுங்கடா பேண்ட் சேர்ந்து விட்டு. ஓ சரி இவனை விடக்கூடாது என்ன பண்ணலாம் இப்ப அடிக்கிறேன்னு நாமளா தண்ணிக்கு மாதிரி தெரியும். என்ன செய்வேன் தெரியுமா? போட்டாலினா குட்டானா நீ என்ன சொன்ன அடி போடணும். அக்கா சக்க போட சொல்றாங்க அத்தா வேப்பத்து போட்டது என்னையவே பின்னால போட்டு இப்ப போட்ட ஆளுங்களை வச்சுட்டு சண்டை போடுறோம். எப்படி போடுறானா அந்த மாதிரி தான் காலையில இருந்து கரன்னு கிடக்கணும். சரி கடைசியா போட்டு தள்ளிடலாமா வேணா போடுறதா முடிச்சிடலாம் சிரிக்கிறா அவன் இல்ல இவன் அடிக்கிற அடியும் ஒரு வித்தியாசமா பாப்பானே தெரியாது. பாண்டவர் அரக்கு மாளிகையில இருந்து விட்டார் என்று கம்பீரமா இருந்த நாசமா போனதுங்க இவன் அடியே வேற இவன் பாண்டவர் நாடு பிறந்த அர்ஜுன் சபையில் அமர்ந்திருக்கும் போது பெருமையாக அண்ணாவா இருக்கும்படியான துஷ்டத்தில் வந்து நானும் வில்லை விளைக்க வேண்டுமா என்று கேட்டவுடனே யாருனாலும் விளைக்கலாம் என்று சொன்னவுடனே அனுமந்த தாதா என்று சொல்லும்படியான வில்லை வளைத்து நாணித்து தொடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் வித்தையாவில் வளர்த்திருக்கிறார். நீ அந்தனராசாமி ஜாதியானோ அந்தனும் கிடையாது, வேறு ஜாதியானும் கிடையாது. பித்தனை போல் வந்து நித்தமாய் வில் வளர்த்தீரோ? பித்தன் யாரோ சாமி, உங்கள் நித்தம் யாரோ? நான் பித்தனும் கிடையாது, நீ நினைக்கக்கூடிய இழிவான ஜாதியானும் கிடையாது. வேதியர் போல் வந்து வித்தையாய் வில் வளர்த்தீரே. வேதியாரோ சாமி, ஜாதி யாரோ? நான் வேதியனும் அல்ல, வேற்று ஜாதியனும் அல்ல. நான் யார் தெரியுமா? ஐவர் நடிப்பிருந்த ஆணழகன் அர்ஜுனன். அப்படியா? அர்ஜுனன் பெருமான் என்று சொல்கிறாயே சுவாமி, இதை நான் எப்படி அறிந்து கொள்வது? எனக்கு 12 அழகு, எத்தனை உருவம் மாறினாலும் மறையாத அழகு கொண்டிருக்கிறது. பல முதுகில் இருக்கக்கூடிய மச்சரேகை, அதனை பார்த்ததானால் சந்தேகம் தீரும். அப்படியா? ஆமா, இதை பார்த்துக்கோ.
உன்னை பார்த்த உடனே மச்சனையை பார்த்த உடனே நான் நீங்கள் தான் அர்ச்சனை பெருமான் என்று மனதிலே நாட்டினேன் மனமாலை சூட்டினேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் மட்டும் தரித்து தன்னந்தனிமையாக வந்திருக்கிறாயே. உன் தாய் தந்தை உன் தாய் எங்கே சாமி? உன்னுடன் பிறந்த தமையன்மார்கள் எங்கே? மற்ற அரசர்கள் எல்லாம் வில்லை விளைக்கும் போது என்னுடைய அண்ணன் தம்பிமார்களும் தாயான குந்தியவனும் உடன் இருந்தார்கள். இருந்தாலும் அடுத்தவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள்? செட்டியோர் வீட்டிலே இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? உடைய சந்தேகம் தெரிய வேண்டுமானால் அங்கே சென்று காண்பிக்கிறேன். புறப்பட போகலாம். அப்படி இருந்தாலும் இனி நாளைக்கு பார்த்தால் உனக்கு எனக்கு என்ன போதும். சொல்லக்கூடிய செட்டியார் இல்லம் வந்திருக்கின்றோம். அங்கே தாயார் உள்ளே இருக்கிறார்கள். என் தாயிடம் பேச வேண்டும். நான் தான் அர்ஜுனன் பேசுகிறேன். அம்மா, நான் ஒரு பூ கொண்டு வந்திருக்கிறேன் தாயே. ஆமா அம்மா, பூ கிடையாது, ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறேன் தாயே. அம்மா, பூவன் கிடையாது, கனியும் கிடையாது, கண்ணி என்று சொல்லக்கூடிய பெண்ணை அழைத்து வந்திருக்கிறேன். அம்மா முதலிலே வந்த வார்த்தை 5 வந்து விட்டது. என் தாய் சொல்லுகிறார்கள், முதலில் ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி இருந்தால் அர்ஜுனா, நீ ஒருவனை வைத்து பாவித்து என்று சொல்லியிருப்பேன். தாயுடைய வாக்கு 5 வந்து விட்டது. ஐவர்களும் வழியாக பத்திரியாக வைத்து பாஞ்சாலியிடம் வாடகை தாயுடைய வாக்கு. இப்படி தாயுடைய வாக்கு பிரகாரம் ராஜாக்கள் பஞ்ச பாண்டவர்கள் பத்திரிகை சொல்லக்கூடிய திரௌபதியாக பாஞ்சாலியை ஐவர்கள் மனைவியை ஏற்றி என்னுடைய வாழ்க்கையை தொடங்க வைக்கின்றோம். சுவாமி, என் மாமியார் குந்தமாதேவி வார்த்தைக்கிறேங்க. ஐவர் ராஜாக்களுக்கும் அழியாத பத்தனி திரௌபதியாக நான் வாழ்கிறேன் சுவாமி. அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். புறப்படி எல்லாரும் போகலாம். அப்படியாகட்டும்.